வேதத்துல ரொம்ப ஒரு அழகான வார்த்தை உண்டு. அது எப்பொழுதுமே எல்லாருக்குமே அது தேவையான வார்த்தை. ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன எப்படி நடக்குமா? சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும். நான் கேட்கிறேன், நீங்க படிக்கிற படிப்புல, நீங்க செய்யற தொழில்ல, நீங்க நீங்க பேசுற பேச்சுல, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சமாதானத்தை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீங்க அனுபவிக்கிறீங்களா? ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஒர்க், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஸ்டடீஸ். உங்களால சொல்ல முடியுமா? ஏன் என்னால சொல்ல முடியாது? அப்படி என்னால சொல்ல முடியும் சொல்றீங்கன்னாக்கா, யாருக்கும் நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. இன்னைக்கு இந்த நாட்களில பாத்தீங்கன்னா, கெட்டதை பேசி நம்மள ஒதுக்கி தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நல்லதை பேசி நம்மளை என்கரேஜ் பண்றவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு பேதையா இருப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு. இப்படி செய்யுங்களேன், அப்படி செய்யுங்களேன், இப்படி சொல்லுங்களேன். நான் நிறைய வாலிப பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுவேன், சம்பாதிக்கிறீங்கனாக்கா ஒரு 500 ரூபாய் தள்ளி வச்சிருங்க, ஒரு 1000 ரூபாய் தள்ளி வச்சிருங்க, ஒரு சேவிங்ஸ்ல போடுங்க, இப்படி பண்ணுங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து சொல்றாங்க, நீங்க சொன்னதுனாலதான் நான் இதை செஞ்சேன், இல்லைன்னா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன், எல்லா பணமும் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருடைய வாழ்க்கையிலயோ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு விதையை நாங்க போடுறோம் பாருங்க. ஒரு விதை நம்ம போடுறதுனால அந்த பர்பஸ் பாத்தீங்களா, நம்மள சமாதானத்தோடு வைக்கிறது, நம்ம சந்தோஷத்துக்கு. அதுதான் கர்த்தரும் விரும்புறாரு. ஏசாமி கூட இந்த உலகத்துல வந்து சும்மாவே வந்துட்டு சும்மாவே போயிட்டு இருக்கலாம். நான் வந்தேன், ஹீலிங் பண்ணேன், எல்லாரையும் தொட்டேன், எல்லாரையும் சுகப்படுத்தேன் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். இல்ல, கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்த, நமக்காக மரித்தாரு, நமக்காக சிலுவையில ஏறினாரு. அவருடைய பர்பஸ் அந்த சிலுவையில அவர் நிறைவேற்றினாரு. ஏன்னாக்கா உங்களுக்கும் எனக்கும் வெற்றி வாங்கி தருவதற்காக தான். அதான் ஆண்டவருடைய பர்பஸா இருந்தது, பிதாவினுடைய பர்பஸா இருந்தது. ஸோ பிரியமானவர்களே, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ்.